வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் என்னமோ உன் தாத்தாவை கொடுமைப்படுத்துற மாதிரியும் உன் தாத்தா நல்லவர் மாதிரியும் தெரியும்ல. அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இரு அது பத்தாது, இதையும் வச்சுக்க. என்ன ஐயா, அவனை தூங்க விடாம நொய்யின்னு இவ்வளவு பஞ்ச வச்சு நான் என்ன பண்ண போறேன்? படு புரியும்டா, படு. டேய், அவ கிடக்குறாடா, படுறா. வேறாண்டி இடம் பத்துச்சா? ஐயோ, ஐயோ அம்மா, மூட்டு வலிய பாரு, உயிரை வாங்குது. அப்பா, மருந்து மாத்திரையிலே வாழ்க்கை போதே. கோபி வேற பாவம். செழியனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேனே. பாக்கியா, ஏண்டி எப்ப பார்த்தாலும் கோபி வெளியே போகும்போதுதான் கூப்பிடுவியா? இந்த செல்வி இருக்காளே, அவளுக்கு ரொம்ப குசும்பு வந்துருச்சு. செழியனுக்கு எப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஐயோ, பாட்டி, இன்னைக்கு தூங்குன மாதிரிதான். பஞ்சு எங்க? பாக்கியா, வெந்நீர் கேட்டு எவ்வளவு நேரம் ஆகுது? சீக்கிரம் கொண்டா. அம்மா, ஏய், நீ உருப்படவே மாட்ட, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இன்னும் நீ வேலை செஞ்சு முடிக்கலையா செல்வி? ஐயோ, முடியலையே. ஏய், என்னடா செழியா, அந்த தைலத்தை எடுத்து கொடுறா. நாளை விடுங்க. அப்பாடா, இங்க சைலண்டா இருக்கு. இங்கே தூங்கிட வேண்டிதான். யாரு? மா, நான் தாமா. எழில, நீயா? என்னடா? ஒரு பக்கம் தாத்தாவோட கொரட்டை, இன்னொரு பக்கம் பாட்டியோட புலம்பல். சத்தம் தாங்கலம்மா. இங்க பாரு, காதுல எவ்வளவு பஞ்சுன்னு. என்னால முடியல. ஐயோ, ஒண்ணும் இல்லம்மா, இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்க தூங்கிக்கிறேன். ஹால்ல தூங்கலன்னா எல்லாரும் காலையில 5:30 எந்திரிச்சு வந்து என்ன எழுப்பி விட்டுறாங்க. அதனாலதான் நான் இங்க வந்துட்டேன். சரி, மேல ஒரு பெட்டை மடிச்சு வச்சிருக்கேன், அது தரவா? ஒண்ணும் வேணாமா, நீ படுமா. உனக்கு அம்மா சீக்கிரமா ஒரு வீடு கட்டித்தரேன் எழிலு. முதல்ல பைக்கு, இப்ப வீடா? அம்மா ஏதாவது ஒரு பிசினஸ் சீக்கிரமா புடிச்சிருவேன். புடிச்சு அதை பண்ணி பெரிய ஆளாகி
கண்டிப்பா உனக்கு ஒரு பெரிய ரூமா நம்ம வீட்டு மொட்டை மாடியிலயாவது கட்டித்தரேன் பாரு. அம்மா, நான் சீக்கிரமா ஒரு படம் பண்ணி நான் உனக்கு வீடு கட்டித்தரேம்மா. நீ ராஜாத்தி மாதிரி அங்கேயே இரு. பாவண்டா நீ ஒருத்தன்தான் ரொம்ப கஷ்டப்படுற ஏழு. மா, இதெல்லாம் ஒரு கஷ்டமா? கஷ்டம்தான்டா. அப்படின்னா நம்ம இப்படி நினைச்சுப்போம், இப்ப கஷ்டப்படுறவங்க தான் பின்னாடி நல்லா இருப்பாங்களா? என்னமோ போடா. ஒண்ணும் இல்லம்மா, டைம் ஆகுது, நீ தூங்கு. சரி, ஒரு வேலை பண்ணு, நீங்க வா இங்க தூங்கு, நான் கீழே தூங்குறேன். வா. அம்மா அம்மா, நீ படுமா. வாடா. படுமா, தூங்கு. படுமா. குட் நைட். குட் நைட். ம். அண்ணே, எழுந்திருண்ணே. எப்ப வந்த? எழுந்திரு. அம்மா, அம்மா, எழுந்திருண்ணே. நீ எதுக்கு இங்க வந்து படுத்த? எழுந்திரு, எழுந்திரு. எதுக்குடி அடிக்கிற அவன? அண்ணன் எதுக்கு இங்க வந்து தூங்குது? தாத்தா ரூம்ல தூங்க முடியல, அதனால இங்க வந்து தூங்குறான். உனக்கு என்னடி பிரச்சனை? ஹால்ல போய் தூங்க வேண்டியதானே? ஹால்ல தூங்குனா காலையில சீக்கிரம் எழுப்பி விட்டுருவாங்கல்ல. மொட்டை மாடல போய் தூங்க சொல்லு. அங்க ஒரே மழை இனியா. எங்கேயாச்சும் போய் தூங்கு, போடா. ஏய் போடா, வா. அடிச்சிருவேன் பாத்துக்க. மரியாதையா பேசு. இவன் உனக்கு அண்ணன். இவன் இந்த வீட்டு பையன் தானே, எதுக்கு எங்கேயோ போய் தூங்கணும்? அண்ணன் இங்க தூங்க கூடாதுமா. நாளைக்கு நான் ஹால்ல போய் தூங்கிக்கிறேன், போ. நீ மட்டும் ஏன்டா இவ்ளோ கஷ்டப்படணும்? இன்னைக்கு அண்ணன் வந்து இங்க தூங்கும், அப்புறம் அண்ணனுக்கு இந்த ரூமை கொடுன்னு சொல்லிட்டு என்ன ஹால்ல போய் படுக்க சொல்லுவீங்க? ஏற்கனவே ஏன் ரூம்னு சொல்லிட்டு நீ வேற வந்து படுத்துட்டு இருக்க. ஏய் அதிகம் பேசாத, அடிச்சிருவேன் பாத்துக்க. அம்மா அம்மா, விடுமா. ஏய் இனியா, நான் வீடு கட்டும்போது அம்மாவை மட்டும்தான் கூட்டிட்டு போவேன், நீ வெளியவே நில்லு. நான் எதுக்கு அங்க வர போறேன்? போனேன், முதல்ல இடத்த காலி பண்ணு. எவ்வளவு திமிரா பேசுறா பாரு. நீ இதுக்கெல்லாம் கவலைப்படாதடா, சரியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, விடு. ஆண்டி, வாமா. நான் பொட்டு வச்சிருக்கேன், கரெக்டா இருக்கா? நல்லா இருக்கு. ஆண்டி, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன பண்ணணும்? நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். ஆமா, காலையில நீ என்ன குடிப்ப? காஃபியா இல்ல டீயா? 2 நாளா நான் உன்கிட்ட கேட்கவே இல்ல பாரு. நான் பாட்டுக்கு காஃபியே கொடுத்துட்டேன். என்ன குடிக்கிற? ஆண்டி, எங்க வீட்ல நான் பால் தான் ஆண்டி குடிப்பேன். ஆனா உங்க காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரும்போது நான் இங்க அதானே குடிப்பேன். சரி, போட்டு தரவா? ஆண்டி, நீங்க வேலை பாருங்க, எப்படின்னு சொல்லுங்க, நானே போட்டுக்கிறேன். சரி, நானும் குடிக்கல, எனக்கும் சேர்த்து போடுறியா? ஓகே ஆண்டி. பால் அடுப்புல வச்சிருக்கேன், காய்ச்சின பால் தான், கொஞ்சம் சூடு பண்ணிக்கலாம். அப்புறம் டிகாஷன் போட்டு சக்கரை போடணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஓகே ஆண்டி. ஆமா ஆண்டி, டிகாஷன் எங்க இருக்கு? ஸ்டவ் இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல ஃபில்டர்ல வச்சிருக்கேன். ஆண்டி, இதுவா? அதாம்மா.
பால் ஊத்தணுமோ? ஆண்டி இந்தாங்க. இங்க வைமா, எடுத்துக்கிறேன். ஆண்டி சூட ஆறிட போதா ஆண்டி, குடிச்சிட்டு வேலை பாருங்க. ம். ம். டிகாஷன் ஜாஸ்தி போட்டுட்டியா? பாதி டிகாஷன் பாதி பாலாதான் ஆண்டி கரெக்ட். பாதியா? குடிச்சு பாத்தியாமா? என்னாச்சு ஆண்டி? இல்ல, ஒரு வாய் குடிச்சு பாரு. நல்லா தானே இருக்கும். ஒரு தடவை குடிச்சு பாரு. எப்படிமா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? ஆண்டி ரொம்ப கசப்பா இருக்கு. அளவு தெரியலனா கேட்க வேண்டிதானே? கொஞ்சோண்டு டிகாஷன் ஊத்துனா போதும். திக்கா டிகாஷன் வேற வச்சிருந்தேன். சாரி ஆண்டி. எப்படி பண்ணணும்னு நான் கத்து கொடுக்கறேன். பாத்துக்கோ. இங்க பாரு, டிகாஷன் இந்த கிளாஸ்ல நல்லா பாத்துக்கோ. இதுல டிகாஷனை இவ்ளோ ஊத்துனா போதும். சரியா? இப்போ பால். இவ்ளோதான் போடணும். இது ஸ்பூனு. இத வச்சு இப்படி நல்லா கலந்துக்கணும். அவ்வளவுதான். குடி. ஆண்டி கலரே வேற மாதிரி இருக்கு. குடி. ஆண்டி இது ரெண்டையும் கொட்டிட்டு வாப்போ. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாத. இதுல பால் 2 கிளாஸ் ஊத்துனா 3 காஃபி ஆயிடும். வேஸ்ட் எல்லாம் பண்ணாத. ஆண்டி காஃபி சூப்பரா இருக்கு. நீங்க காஃபி குடிக்கலையா? எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ஆண்டி கொடுங்க, நான் காய் கட் பண்றேன். நீயா? சரி, ஒரே சைஸ்ல கட் பண்ணணும். ஒரே சைஸ்ல அவ்வளவுதானே, கட் பண்ணிடலாம் ஆண்டி. கொடுங்க. கொடுங்க. ஏய், எங்க போற? செட்டில் ஆக வேண்டாமா? செட்டில்? சைஸுக்கு. ஓகே. சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்கும். ஓகே. முடிஞ்சுதாமா?
ஆண்டி டைம் ஆகும். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணித்தாயேன். ஆயிடுச்சா? ஆ? என்ன பண்ற? இது கொஞ்சம் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? சின்னதா இருக்கு. பெருசா இருக்கு. ம். என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல ஆண்டி, நீங்க எல்லாத்தையும் ஒரே சைஸ்ல கட் பண்ண சொன்னீங்கல்ல, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கேன். ம். ஆண்டி ஓகேவானு பாருங்க. கரெக்டா இருக்கா? இது ஓகே தானே? ஆண்டி என்னாச்சு? தலைவலிக்குதா? நான் போய் தைலம் எடுத்துட்டு வரட்டுமா? அம்மா வேண்டாமா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நீ உங்க வீட்ல கிச்சனுக்கெல்லாம் போயிருக்கியா இல்லையா? அம்மா கூப்பிடும்போது பக்கத்துல சும்மா பேசிக்கிட்டு நிப்ப ஆண்டி. ஆ, நீ இப்பவும் பேசிக்கிட்டே மட்டும் நில்லு. அதை குடிங்க. ஐயோ ஆண்டி கொடுங்க, நான் கட் பண்றேன். வெண்டைக்காய் வெட்டுறது இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்குமா, நாளைக்கு இல்ல. ம், குடு. ஓ, ரொம்ப மெதுவா பண்றேனோ? நீ சமைச்சதே இல்ல போல. நான் தான் சொன்னேனே ஆண்டி, கேக்லாம் பண்ணுவேன்னு. ம், நாங்கெல்லாம் பிறந்த நாளுக்கு மட்டும் ஒரு சின்ன துண்டு கேக் சாப்பிடுறவங்க, அவ்வளவுதான். ம், குடு. ஐயோ ஆண்டி நானே கட் பண்றேன், கொடுங்க. ம், ம்ஹும். ம். ஏன் ஆண்டி, சைஸ்ல ஏதாவது பிரச்சனையா? நான் கரெக்டா அளந்து தான் கட் பண்ணிருக்கேன் பாருங்க. நீ கிச்சன்ல ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். இத பாரு, வாஷிங் மெஷின் பக்கத்துல பக்கெட்ல துணி வச்சிருக்கேன். அந்த துணிய காய வச்சிடுறியா? அவ்வளவுதானே. ம். இப்ப பாருங்க. முருகா. ம். ஐயோ ஆண்டி, இதுவா? ம். அதான். ஆனா ரொம்ப வெயிட்டா இருக்கு ஆண்டி. என்ன பொண்ணும் இவளை வச்சுக்கிட்டு. ஐயோ, ஐயோ இவ்ளோ பெருசா இருக்கே, எப்படி காய வைக்கிறது? செழியனோட ஷர்ட். இது எங்க போடுறது?
இப்ப கரெக்டா இருக்கு. ஐயோ